இன்றைக்கி டே 4 காலையிலே ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு நான் ரொம்ப நாளாகவே இந்த பித்த வெடிப்புக்கு ஒரு மருந்து ஒன்று ரெடி போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு அதுக்கான டைமே கிடைக்கல. இன்றைக்கி டைமோடு சேர்த்து ஆளும் கிடச்சிருச்சு. அசோக் இன்றைக்கி ஆஃபீஸ் போகல. ஸோ இதுதான் சரியான டைம் அப்படின்ட்டு நான் மருந்து ரெடி பண்ண போயிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பித்த வெடிப்பு இருக்க இடத்துலலாம் அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு 1 வீக் கண்டினியூவாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இன்றைக்கி மார்னிங் சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம், கொஞ்சமாக கடலைக்கறி, ஒரு முட்டை, இதுதான் இன்றைக்கி 3 பேருமே வீட்டில் சாப்பிட்டோம். நான் அவங்களுக்கும் இன்றைக்கி பெருசாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. நான் எனக்கு பண்ணதே அவங்களுக்கும் கொடுத்துட்டேன். மதியத்துக்கு ஒரு குழம்பு வச்ச மீனும் ஒரு வறுத்த மீனும் சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கி 6 மணிக்கெலாம் கிளம்பி சந்தைக்கு போயாச்சுங்க. சந்தைக்கு போனதுக்கப்புறம் முதல்ல பண்ணுற வேலை எதுன்னு பார்த்திங்கன்னா என் பையனுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்குறதான். இல்லைன்னா சார் நம்மளை காய்கறியே வாங்க விட மாட்டார். ஐயோ ஏன்டா சந்தைக்கு வந்தோம் அப்படின்ற அளவுக்கு வருத்தப்பட வச்சு விட்ருவான். அங்கே ஓடவும் இங்கே ஓடவும். ஐயோ குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனால் அதுக்குள்ள நம்ம ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா கையை தட்டி விட்டு எங்கன்னா ஓடி போயிடுதுங்க. இந்த ஊருக்கு வந்த புதுசில் எனக்கு சர்வே பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் பழகிருச்சு. தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே காஸ்ட் வைஸ் கொஞ்சம் எல்லாமே அதிகமாக இருக்கிறது மாதிரி இருக்குது. இந்த வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நைட் டின்னருக்கு ஒரு பிரெட் ஆம்லெட், ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கிட்டேன். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.